வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய திருநாட்டின் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின நாள் முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் போலிப்பக்கம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி கம்பம் அருகில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு சோளிங்கர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இ. செல்வம் அவர்கள் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சியை தலைமையேற்று தொடங்கி வைத்தார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தா. நாராயணன் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வார்டு நம்பர்கள், அனைத்து கட்சி சார்ந்த பிரமுகர்கள், பொதுமக்கள், பணிதள பொறுப்பாளர்கள், தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போலிப்பக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் தேசிய கொடி ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்த ஒன்றிய செயலாளர், துணைத் தலைவர், வார்டு நம்பர்கள், பெற்றோர் கழக பொறுப்பாளர்கள், முன்னாள் மாணவர்கள், சமூக ஆர்வலர்களுக்கு தலைமை ஆசிரியர் ஏ.ஜி. ரவிச்சந்திரன் அவர்கள் வரவேற்று அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து கலைத்திருவிழா எனும் தலைப்பில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் 2ஆம், 3ஆம், 4ஆம் இடத்திலும் நமது பள்ளி அளவில் முதல் இடத்திலும் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை சோளிங்கர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இ. செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் ஆரம்ப தொடக்க பள்ளிக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை சோளிங்கர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இ. செல்வம் வழங்கினார். மேலும் போலிப்பக்கம் கிராமத்தில் உள்ள ஆரம்ப தொடக்க பள்ளியிலும் நாட்டின் மூவண்ண கொடியான தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் முருகன் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், அனைத்து கட்சி பிரமுகர்களும், வார்டு உறுப்பினர்களும், மாணவர்களின் பெற்றோர்களும், முன்னாள் மாணவர்களும், சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை சிறப்பாக படித்து முதல் மதிப்பெண் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் நம் பள்ளி 12ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். புறா உள்ளூர் செய்திகளுக்காக ஓரா குமார். வணக்கம்.